نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب عظيم صدق الله مولانا العظيم. அளவற்றாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வார ஜும்மாவிலே ஹஜ்ஜு செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பார்த்தோம். ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்கள் போகக்கூடிய அந்த இடம், ஒவ்வொரு இடமும் புனிதமான இடம், ஒவ்வொரு இடமும் கண்ணியமான இடம் என்பதை பற்றி உண்டான சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்தெந்த இடங்களை கண்ணியத்திற்குரிய இடமாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த இடங்களில் யார் அநியாயம் செய்ய வேண்டும் என்று நாடினாலும் கூட நாட்டம் கொண்டாலே அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நாம் அவர்களை சுவைக்கச் செய்வோம் என்ற குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். மேலே சொன்ன ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமன் யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிதுல்மின், யார் அந்த கண்ணியமிக்க இடத்திலே மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ அநியாயம் செய்ய வேண்டும் என்பதாக நாடுகின்றார்களோ நுதிகுஹு மின் அஸாபின் அஸீம், நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களை நாம் சுவைக்கச் செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரணத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது, தஃப்சீர் இப்னு கஸீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீரில் ஒரு சம்பவத்தை எழுதுகிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை கூட அனுப்புகிறாங்க. அதில் ஒரு சஹாபி முஹாஜிர், மக்காவை சார்ந்தவர், இன்னொரு சஹாபி மதீனாவை சார்ந்தவர், அன்சாரி. இப்படியாக அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வழியிலே அவர்கள் தன்னுடைய வம்சாவளிகளை பற்றி மிகவும் சிறப்பாக மிகவும் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். எங்களுடைய வம்சம் இப்படிப்பட்டது என்பதாக தன்னுடைய வம்சத்தை பற்றி உண்டான எல்லா விதமான விஷயங்களையும் பேசிக்கொண்டே போறாங்க. இது அவர்களுக்கு பிடிக்காமல் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால், கோபப்பட்டு அந்த அன்சாரி தோழரை கொலை செஞ்சிடறாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறாங்க. கொலை செஞ்சதற்கு பின்னால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மீண்டும் மக்காவுக்கே போயிட்டாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க மீண்டும் மக்காவுக்கே போயிடுறாங்க. அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்யலாம், இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இது போன்ற புனிதமான இடங்களில் யாரெல்லாம் அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, யார் நாடுகின்றார்களோ, இவர்கள் அநியாயம் செய்ததின் காரணமாக நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நாம் அவர்களை சுவைக்க செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மக்கா, மதீனா இது போன்ற புனித இடங்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை அவர்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் விமானங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளிலிருந்து உலகம் முழுவதும் என்ன செய்கிறாங்க, ஹாஜிமார்கள் தன்னுடைய ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு என்ன செய்கிறாங்க, மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் சில விஷயங்களை கவனிக்கணும். அதில் முதலாவது நீயத்தை அவங்க சரி செய்யணும். நான் போகக்கூடிய ஹஜ் இருக்கிறதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னின் மீது அதை கடமையாக ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் ஹஜ் செய்கிறேன் என்று தன்னுடைய நீயத்தை மிகவும் வலுவாக மிகவும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டுதான். நம்ம உள்ளத்தில் என்ன நீயத்து இருக்குதோ அதுதான் அமல்களாக தன்னுடைய உறுப்புகளின் மூலமாக வெளிப்படும் என்று சொன்னார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நான் வரக்கூடிய வாரங்களில் மற்ற விஷயங்களை நாம் பேச வேண்டியது இருக்கு. இரண்டாவது, அதிகமாக அல்லாஹ்விற்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கின்றான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தீர்களேயானால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். மூன்றாவதாக சொல்கின்றார்கள், அதிகமாக அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். அதிகமாக அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்பாங்க ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த பாவத்தை எல்லாம் என்ன செய்யணும், முழுமையாக அந்த பாவத்தை அவர்கள் துடைத்து அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, கஅபத்துல்லா சந்திக்கும் பொழுது பரிசுத்தவான்களாக அவர்கள் செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் தாப மின் பஅதி துல்மிஹி வ அஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். சூரத்துல் மாயிதால அல்லாஹ் சொல்றான், ஃபமன் தாப மின் பஅதி துல்மிஹி, யார் அநியாயம் செய்திருக்கின்றார்களோ அந்த அநியாயம் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தௌபா செய்து வ அஸ்லஹ, தன்னுடைய வாழ்க்கையை யார் சரி செய்து கொண்டார்களோ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தௌபாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் கிருபையாளன் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து நான்காவது, ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்ய வேண்டும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அர்ஷிற்கு கீழாக 3 விஷயங்கள் இருக்குமா. ஒன்று குர்ஆன், இரண்டாவது அமானிதம், மூன்றாவது உறவு முறை. அந்த உறவு முறையை பற்றி அந்த ஹதீஸினுடைய இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அந்த உறவு முறை என்ன செய்யுமா, யாரையாரெல்லாம் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்தார்களோ அல்லாஹ்ட்ட சொல்லுமா அந்த உறவு முறை, மன் வசலனி வசலஹுல்லாஹ், யார் என்னை சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை உன்னுடைய அருளோடு நீ சேர்த்துக் கொள்வாயாக. மன் கதானி கதாஹுல்லாஹ், யார் என்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை உன்னுடைய அருளை விட்டு நீ துண்டித்து விடுவாயாக என்று என்ன செய்யுமா. அந்த உறவு முறை உறவு முறை அல்லாஹ்விடத்திலே வாதானம் என்பதாக ஷரஃப் சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஹுகூகுல் இபாத், ஹுகூகுல்லா, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற போகக்கூடிய ஹாஜிமார்கள் ஹுகூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியார்களுடைய கடமைகளிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக சொல்கிறார்கள், ஹஜ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கு போகிறோம், ஏதோ பணத்தை கட்டிட்டோம், 8 லட்சம் 4 லட்சம் கட்டிட்டோம், ஏதோ விமானத்தில் ஏற்றி விட்டாங்க ஏறணும், அங்கே போய் இறக்கி விட்டாங்க இறங்கணும், குனிஞ்சோம் நிமிர்ந்தோம் வந்தோம் போனோம், அப்படி இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு அமலையும் அவர் தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். காபத்துல்லாவுக்கு போகிறோம், மக்காவில் போய் இறங்குறோம், அது எப்படிப்பட்ட இடம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று காபத்துல்லா அது எப்படிப்பட்ட புனிதமான ஒரு இடம், அது எப்படி கட்டப்பட்டது, அதனுடைய வரலாறுகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மகாம இப்ராஹிம், ஹஜ்ருல் அஸ்வது, ஜம்சம் நீர், அதே போன்று சஃபா மருவா, அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, அடுத்ததாக இறுதியாக மதீனத்துல் முனவ்வரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்தது. இது போன்ற முக்கியமான விஷயங்களை என்ன செய்யணும், ஹாஜிமார்கள் அவர்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆறாவது, இபாதத்துகளை அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். அதே ஹஜ்ஜுடைய காலங்களில் அரஃபாவுடைய தினங்கிறது மிக முக்கியமான ஒரு நாள். 9 அடி என்ன செய்வாங்க, ஹாஜிமார்கள் அரஃபாவில் தங்குவாங்க. அந்த அரஃபாவோட தங்கக்கூடிய அந்த நேரத்தில் இபாதத்துகள் என்ன செய்யணும், இப்பொழுதுலேருந்தே அவர்கள் இபாதத்தை அதிகப்படுத்தினால்தான் அங்கே போய் என்ன செய்வாங்க, இபாதத்தை அதிகமாக செய்வாங்க. அதாவது சூரியன் உச்சியிலிருந்து உச்சி சாய்ந்ததிலிருந்து, அதாவது ஜபால்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் பிறை 9 அன்று அந்த இடைப்பட்ட நேரத்தில் சிறிது நேரமாவது அங்கே என்ன செஞ்சிடணும், அவங்க அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு போயிடணும். அப்படி போகலன்னு சொன்னால் அவங்க ஹஜ்ஜே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் ஹஜ் அரஃபா, சின்ன ஹதீஸ் தான், ஹஜ்ஜுங்கிறதே அரஃபா தான்.
அரஃபால ஒரு நிமிஷம் அல்லது ஒரு 30 செகண்ட் கூட நீங்கள் தங்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஹஜ்ஜை என்ன செய்யாது, கூடாது. கட்டின 8 லட்சமும் வீணாக போயிடும், கட்டின 4 லட்சமும் வீணாக போயிடும். ஏன்? எனவே தான் யாரையெல்லாம் உடல்நல சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரம் மட்டும் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் என்ன செய்வாங்க, அரஃபா மைதானத்தில் வச்சுருந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு உஷாரே இருக்காது. சில பேர் கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. அவங்கள என்ன செய்வாங்க, ஹாஜிமார்களை ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அரஃபா மைதானத்தை வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தனி இடமே ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த அரஃபாவுடைய நாளில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல வெறும் ஆம்புலன்ஸ் தான் நிற்கும். எல்லாம் ஹாஜிமார்கள். அவங்களுக்கு எந்த இபாதத்தை அவங்களால செய்ய முடியாது. ஆனால் ஹஜ்ஜி கூட வேண்டும், ஹஜ்ஜியுடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த அரசு என்ன இருக்கு, சவுதி அரசு ஆம்புலன்ஸ் ஏற்படக்கூடிய எத்தனை பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 ஆம்புலன்ஸ் அங்கே நிற்கும். கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்போ இபாதத்தை நாம் அதிகப்படுத்துவது என்பது அந்த அரஃபாவுடைய தினத்தன்று அதிகமாக துவா செய்ய வேண்டும், திக்ருகளை அதிகமாக செய்ய வேண்டும், அதிகமாக தல்பியாக்களை முடிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அரஃபாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல், அவசியம் செய்ய வேண்டிய அமலை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த 4வது கலிமாவை அதிகமாக அவர்கள் என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்து 7வதாக சொல்றாங்க, பொறுமை சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார்களுக்கு மிக முக்கியமான ஒரு தன்மை. அந்த பொறுமைங்கிறது அங்கே போன பிறகு இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சண்டையே வந்துடும். நிறைய ஹாஜிமார்கள் இருப்பாங்க. ஒவ்வொருவங்களுக்காக என்ன செய்வாங்க, பாஸ்போர்ட்டை வந்து அதில் செக் பண்ணி அனுப்புவாங்க. இங்கே வந்து பெரும் கூட்டம் நிற்கும். ஒவ்வொருத்தரும் அனுப்புவாங்க. சில பேருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊர்லேயே பார்த்தோம்னா அந்த ரேஷன் கடையில் கியூ நிற்பாங்க தெரியுமா, அந்த கியூவில் கூட சில பேர் நிற்க முடியாது, கடுப்பாவாங்க. ஒரு 10 பேர் நிற்பாங்க, 11ஆவது இவங்க நிற்பார். ஒரு 10 நிமிஷம் வாங்கிட்டு போயிடலாம். அந்த 10 நிமிஷம் கூட நிற்க முடியாத சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே போய் 10 மணி நேரம் நிற்பார். எங்கே? சென்னையினுடைய ஏர்போர்ட்லேயும் அதே மாதிரி ஜித்தாவுடைய ஏர்போர்ட்லேயும். ஏன்? ஒவ்வொரு ஹாஜிமார்களும் என்ன செய்வாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் வர்றாங்க, முழு உலகத்திலிருந்து வர்றாங்க. அப்போ என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட பொறுமை அதே போல் சகிப்புத்தன்மை ரெண்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வ ஸாபிரு. நீங்கள் என்ன செய்யுங்க, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை காருங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யாரோடு இருக்கின்றான், யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையை சொல்லி காட்டுகிறான். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வினர்களே, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த 7 விஷயங்களையும் அவர்கள் கண்டிப்பாக அவர்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த 7 விஷயங்கள் தன்னுடைய வாழ்நாளில் முழுவதுமாக கடைபிடிக்கணும். சரி, இப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னு சொன்னால் அந்த ஹஜ்ஜினுடைய பலன்கள் என்ன, அதை பற்றி உண்டான விஷயங்களை என்ன செய்யணும், ஹாஜிமார்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்கல்ல, ஒரு 10 விதமான பிரயோஜனங்களை பயன்களை இமாம்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அதில் முதலாவது, முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய அமல்களிலேயே ஒரு சிறந்த அமல் என்னன்னு சொன்னால் அது ஹஜ்ஜி தான். ஏன்னு சொன்னால் ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈமானு பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, அதே போன்று வல் ஜிஹாது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது, வ ஹஜ்ஜுல் மப்ரூர். இந்த 3 விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அமல்களிலேயே சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அமல்களிலேயே சிறந்தது இந்த 3 அப்படிங்கும் பொழுது 3வதாக ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி தான் சிறந்த அமல் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த சிறந்த அமலை முடித்துவிட்டு நீங்கள் திரும்புகிறீர்கள். ரெண்டாவது பிரயோஜனம் சொல்கிறார்கள், பெண்களுக்கான ஜிஹாது தான் ஹஜ்ஜி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஆண்கள்லாம் ஜிஹாதில் கலந்துக்கிறாங்க, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, அதில் நாங்களும் ஜிஹாதில் கலந்துக்கிறோம் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஜிஹாத் இருக்குது, அதுதான் ஹஜ்ஜி. நீங்கள் ஹஜ்ஜிக்கு போயிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் ஜிஹாது செய்கிறதுக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது, நம்முடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். அதில் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடும்.
இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நான் இதுக்கு முன்னே என்ன பாவங்கள் எல்லாம் செஞ்சேனோ எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிடணும், அல்லாஹ் இறைவன் வந்து என்னுடைய எல்லா பாவத்தையும் அழிச்சிடணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு யஹ்திபு மா கான கபலா, ஹஜ் இருக்கின்றதே அது உங்களுடைய முன் செய்த எல்லா பாவத்தையும் அதை அழித்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று இஸ்லாத்தில் புதுசாக வர்றாங்க பார்த்தீங்களா, அல் இஸ்லாமும் யஹ்திபு மா கான கபலா, இஸ்லாத்தில் புதிதாக வரக்கூடியவரும் அவருடைய முன் செய்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான். எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் சரி, பெரிய பாவங்கள் எல்லா பாவத்தையும் எல்லாம் செஞ்சிடறான், அவரை எல்லாம் மன்னிச்சிடறான் என்பதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து 4வது, அன்று பிறந்த பாலகனை போன்று என்ன செய்கிறாங்க அவங்க ஹாஜிமார்கள், அன்று பிறந்த பாலகனை போன்று எந்த பாவமும் அறியாமல் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று என்ன தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர்றாங்க. அடுத்து 5வது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகளிலேயே மிக சிறந்த கூலி என்னன்னு சொன்னால் சொர்க்கம்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 6வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய இந்த ஹாஜிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் வஃதுல்லா, அல்லாஹுடைய குழுவினர்கள், அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தார்கள், அல்லாஹுடைய குழுவினர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. 7வது, அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஹஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது அல்லாஹுடைய பாதையிலே செலவு செஞ்சதே போல, ஹஜ்ஜுக்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்கிறாங்களோ அந்த அத்தனை பைசாவும் அவர்கள் கனஃபகதி பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ததை போன்று அவர்களுக்கு ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 8வது, ஹாஜி ஒருபோதும் ஏழையாக மாட்டார். இப்போ இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். சில பேர் என்ன தெரியுமா, 10 ரூபா சதக்கா கொடுக்கறதுக்கு 10 ரூபா யாத்திரம் கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க, சில பேர் யோசனை பண்ணுவாங்க, ஏன்னா எங்கள் சொத்து குறைஞ்சி விடுவோம் அப்படின்னு. ஏன் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களோட 10 லட்ச ரூபா போயிடுமா, யோசிக்கணுமா இல்லையா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய எங்கள் பேலன்ஸ் குறைஞ்சிடுமோ, எங்கள் சொத்து குறைஞ்சி விடும் அப்படின்னு ஹஜ்ஜே செய்கிறதில்லை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் அவர்கள் ஒருபோதும் ஏழையாக மாட்டார்கள். எந்த அளவுக்கு அவங்க செலவு செஞ்சு ஹஜ்ஜிக்கு போகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, அல்லாஹ் என்ன செய்வான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து 9வதாக சொல்கிறாங்க, இஹ்ராமில் அவர்கள் மௌத்தானால் நாளை மறுமையிலே தல்பியா சொன்ன நிலைமையிலேயே அவர்கள் என்ன செய்வாங்க, எழுப்பப்படுவாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறாங்க எத்தனையோ நபர்கள். இப்போ சமீபத்தில் கூட பள்ளப்பட்டி நினைக்கிறேன், பள்ளப்பட்டி ஏதோ ஒரு ஊர்லேருந்து போன ஹாஜி என்ன செஞ்சாங்க, அங்கேயே வஃபாத் ஆகிட்டாங்க, அங்கேயே அவங்களை அடங்க முடிட்டாங்க. இப்போ தல்பியா சொன்ன வண்ணமாக போனாங்க, இன்னும் ஹஜ்ஜி செய்யவே இல்லை, அங்கேயே வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஹஜ்ஜி செய்ததை கொண்டு அல்லாஹ் எழுதிடுவான், நாளை மறுமையில் அவர் எப்படி அல்லாஹ் எழுப்புவான், அந்த இஹ்ராமுடைய துணியோடவே அல்லாஹ் என்ன செய்வான், நாளை மறுமையில் தல்பியாவோட எழுப்புவோம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அடுத்து 10வதாக சொல்கிறார்கள், தல்பியா சொல்லும் பொழுது அந்த தல்பியா சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறதே, அவர்கள் தல்பியா சொல்லிக்கொண்டே செல்லும் பொழுது அவர்கள் செல்லக்கூடிய அந்த பாதையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் கற்களும் செடிகளும் அவர்களுக்கு சேர்ந்து என்ன செய்தான், தல்பியா சொல்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அவங்க தல்பியா சொல்லிக் கொண்டு போகும் பொழுது அந்த வழியிலே மரம் செடி கொடிகள் கற்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் அவர்களுக்கு என்ன செய்யுது, அவர்களும் சேர்ந்து தல்பியா சொல்கிறது என்ற இந்த 10 விஷயங்களை நம்ம முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஹஜ்ஜுக்கு நாம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும் பொழுது இந்த 10 விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதாக முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ஜுல் மப்ரூர்னா என்ன, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினா அதனுடைய அடையாளம் என்ன? அதில் ஒரு சில அடையாளங்களை நமக்கு ஒரு 4 அடையாளங்களை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது, எந்த பாவமும் இல்லாமல் வரணும். அங்கே போய் எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏன்னா குர்ஆன் ஆயத்திலே வருதில்ல, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஃபலா ரஃபஸ, எந்த கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது. ஃபலா ஃபுசூக, எந்த பாவங்களும் செய்யக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே சண்டையிடக்கூடாது. பாவமான பேச்சும் பேசக்கூடாது, பாவமான செயலும் செய்யக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. அங்கே போனதுக்கு பின்னால் தான் பல விஷயங்கள்ல இந்த மசாயில் பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் வரும். இவர் போய் என்ன செய்வார், அங்கே போய் தான் தொழுகணும் பாரு, இல்லை இங்கேயே தொழுதுட்டு போயிடணும் பாரு. எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக போனவங்களாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட்டாக போனவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள உலமாக்களை போட்டிருப்பாங்க. 2 உலமாக்கள் 3 உலமாக்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன செய்யணும், சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உலமாக்களை அணுகி இதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம், இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படி என்ன செய்ய, உலமாக்கள்கிட்ட போய் கேட்கணும். தனக்குள்ளாக என்ன செஞ்சிடக்கூடாது, சண்டை போட்டு அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, ஹாஜி இஹ்ராமை கட்டிக்கிட்டு அடிச்சு ஊற்றிட்டு விழுவக்கூடாது.
அதில் முதலாவது செய்யுங்க, எந்த பாவமும் இல்லாமல் மீண்டு வந்தாருன்னா அவருடைய ஹஜ்ஜே மபரூர். ரெண்டாவது, முகஸ்துதி பெருமை இருக்கக்கூடாது. இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, என்னைய கூப்பிடும் பொழுது ஹாஜின்னு கூப்பிடுவாங்க, அல்ஹாஜ் அகமது கபீர், அல்ஹாஜ் அப்துல்லா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பெருமையெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பெருமை இருந்துன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் கிளம்பும் போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவர் உடுத்திருக்கக்கூடிய அந்த எஹ்ராமுடைய ஆடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஹ்ராமுடைய ஆடையை பழைய துணியை சுருட்டி முகத்தில் அல்லாஹ் வீசிடுவான். உன் எஹ்ராமை நீயே வச்சுக்கின்றோம். பெருமைக்காக நீ ஹஜ்ஜி செஞ்ச அல்லது முகஸ்துதிக்காக பிறனுக்கு காட்டுவதற்காக செஞ்ச, எல்லாம் போயிட்டாங்க. என்னுடைய மாமனாரும் போயிட்டாரு, மருமகனும் போயிட்டு வந்தாரு, நானும் போகிறேன். இப்படி போகக்கூடாது. அல்லாவுக்காகவே இருக்கணும் அந்த ஹஜ்ஜி, முகஸ்துதி இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது. மூன்றாவது, மிக முக்கியமானது, ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து போகும். சில பேர் ஹஜ்ஜி இந்த உம்ராவுக்கு போகிறதுக்காக வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் உம்ராவே கிடையாது. சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். சும்மா போய் என்ன செய்யலாம், போய் மக்கா மதினா போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். வட்டிக்கு வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது. அப்படியே போகணும்னு அல்லாவும் சொல்லலை, ரசூலும் சொல்லலை. ஷரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடம் நமக்கு கிடையாது. ஆனால் சம்பாத்தியம் எப்படி இருக்கணும், ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவது, ஹலாலான அந்த படமாக இருக்கும். நான்காவது, மார்க்க ரீதியான முன்னேற்றம் இருக்கணும். இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் தொழுவலை, ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி தாடி வைக்கலை, ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் அவருடைய நிலைப்பாடு மாறணும். 5 நேரம் தொழுகக்கூடியவராக மாறணும், தாடி வச்சக்கூடியவராக மாறணும், அவருடைய உடுத்தக்கூடிய ஆடைகள் கண்ணியமான ஆடைகளாக இருக்கும். ஏதேனும் ஒரு மாற்றம் வரணும். அவர் தொழுவாமல் இருந்தாருங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து தொழுவ ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த மாற்றத்தை தான் நல்லா நமக்கு என்ன செய்யறான், நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான். இப்போ இந்த 4 விஷயங்கள் இருக்குமையானால் அவருடைய ஹஜ்ஜே மபரூர் என்று சொல்லக்கூடிய ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நிறைய பேர் பணங்காசுகள் இருக்குது, லட்சமாக கோடியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஹஜ்ஜி செய்யணுங்கிற எண்ணமே உள்ளத்தில் இல்லை. ஹஜ்ஜி செய்யணுங்கிற எண்ணமே உள்ளத்தில் இல்லை. போகணும், ஹஜ்ஜிக்கு போகணும், காபத்துல்லாவை பார்க்கணும், ரசூலுல்லாவை ஜியாரத் பண்ணணும், அரஃபாவில் போய் தங்கணும், அங்கே போய் பார்க்கணும், காபத்துல்லாவை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட போக முடியும், பணங்காசுகள் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, போகக்கூடிய வாகனத்தில் ஏறி போக முடியும். அதே வாகனத்தில் எங்கேயும் நீங்கள் குதிரையிலேயே போகணும், ஒட்டகத்திலேயே எங்கேயும் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வர போகிறீங்க. வாகனத்தில் எல்லாம் நமக்கு என்ன செஞ்சுட்டான், மிகவும் லேசாக்கி கொடுத்துட்டான். ஒரு காலத்தில் நடந்தே போனாங்க ஹஜ்ஜிக்கு, ஒரு காலத்தில் மாத கணக்கில் என்ன கப்பலில் பிரயாணம் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சென்னையில் ஏறினீங்கன்னா 5 மணி நேரம் தான், கொண்டு போய் ஜித்தாவில் இறக்கி விட்ருவாங்க. ஜித்தாவில் ஏறினீங்கன்னா 5 மணி நேரம், சென்னையில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க, முடிஞ்சிருச்சு. ரொம்ப இலகுவாக ஆகினாங்க இன்றைக்கி பிரயாணத்தை. அப்படி இருந்தும் கூட யார் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. திருமதியிலையும் பைஹக்கியிலையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க, மன் மலக ஜாதன், யாருக்கு ஜாதன் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரம், உணவுக்குண்டான ஏற்பாடுகளும், வராஹிலத்தன் வாகனத்திற்குண்டான ஏற்பாடுகளும் இருந்து, தபுலுகுஹு இலா பைத்துல்லாஹில் ஹராம், ஹஜ்ஜி செய்வதற்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தும் பலம் யஹுஜ், அவர் ஹஜ்ஜி செய்யவில்லை என்றால் பல அலைஹி, அவரின் மீது எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அவரின் மீது நான் எந்த பொறுப்பும் ஏற்றுக்க மாட்டேன். யார் சொல்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வசதி வாய்ப்பு இருக்குது, பணங்காசுகள் இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, ஆனால் ஹஜ்ஜி செய்ய போகல, அந்த நாட்டமே இல்லை. அப்படிங்கும் பொழுது பல அலைஹி, அவர் ஐயமூத்த யஹூதியும் வலா நஸ்ரானியா, அவர் யஹூதியாவோ நஸ்ரானியாவோ அவர் மூத்தாருனால எனக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ பணங்காசுகள் இருக்குது, எத்தனையோ பேர் பணங்காசு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கூட ஹஜ்ஜிக்கு போகணும்னு நியத்து வைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், அவர்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் நல்லா ஏற்படுத்தி கொடுத்துடலாம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு கடைக்கு போனால் தான், அவர் வேலைக்கு போனால் தான் அவருக்கு சம்பளம் காசு. அப்படி இருக்கக்கூடியவங்க கூட என்ன செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, சர்வசாதாரணமாக ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாங்க.
ஆனால் வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட இன்னைக்கு காபத்துல்லாவை போய் அந்த பெருமான சல்லல்லாஹு பிறந்த மண்ணும் சல்லல்லாஹு அந்த இறந்த மண்ணையும் மிதிப்பதற்கு ஆசை இல்லை என்று சொன்னால் நாம் உண்மை முஸ்லிமா அல்லது உண்மை மூமினா என்று நாமே யோசித்துக் கொள்ள வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையோ அவருடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஈமான் ரொம்ப பலகீனமாகிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய மௌத்துடைய நேரத்தில் களிமா அவருடைய நாவில் வெளிப்படுமா என்பது சந்தேகம் என்பதாக அறிவு திலகம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹாஜிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்ததற்கு பிறகு அவங்க எங்கே போவாங்க? மக்காவிலிருந்து மதீனாவுடைய ஜியாரத்துக்கு போவாங்க. மதீனாவுடைய ஜியாரத்துக்கு போவாங்க. இன்னைக்கு ஜியாரத்துக்கு போகணுமா, மதீனாவுக்கு போகணுமா, ஹஜ்ஜுங்கிறது மக்காலேயே முடிஞ்சிருச்சு, மதீனாவுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை என்பதாக சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த வழிகாட்டியாக போகிறாங்கல்ல, அவங்க என்ன செய்யறது? அவங்க கூட ஒரு 50 பேர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேரையும் வழிகெடுத்துருது. இப்படி சில கூட்டங்கள் இருக்குது. மதீனாவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜி மபரூர், ஹஜ்ஜினுடைய பரிபூர்ணத்துவம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு போய் ஜியாரத் செய்ததற்கு பிறகுதான் அந்த ஹஜ்ஜே காமிலாக பரிபூர்ணமான ஹஜ்ஜாக அதாகும். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய ஷஃபாஅத், என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு வேண்டுமா, என்னை சந்திப்பதற்கு மதீனாவுக்கு நீங்கள் வாங்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு. யார் மதீனாவிலே என்னை ஜியாரத் செய்வாரோ வஜபத் லஹுல் ஜன்னா வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத், என்னுடைய பரிந்துரை கட்டாயமாயிடுச்சுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிந்துரை என்னுடைய பரிந்துரை நாளை கியாமத்துடைய நாளில் என்னை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, என்னுடைய கபரில் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வஜபத் ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத்து ஒரு கட்டாயமாக ஆயிடுச்சு. என்னுடைய ஷஃபாத் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு கட்டாயமாக ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் மறுமை நாளில் ஷஃபாத் செய்வேன். கேள்வி கணக்கு இல்லாமல் அவர் என்ன செஞ்சிடுவார்? சொர்க்கத்துக்கு போயிடுவார். இப்போ நம்ம யோசிக்கணும், வெறும் காபத்துல்லா மக்காவுக்கு மட்டும் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சுட்டு யார் திரும்புகின்றார்களோ, மதீனாவுக்கு செல்லாமல் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் கண்டிப்பாக கிடைக்காது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே போல் மதீனா இருக்கிறதே, மதீனாவினுடைய சிறப்புகளை பற்றி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புனிதப்படுத்தப்பட்ட ஒரு நகரம் அது. மதீனாங்கிறது ஒரு புனிதமான ஒரு இடம். எந்த அளவுக்கு சொன்னால், முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை புனிதமான நகரமாக ஆக்கினார்கள். நான் மதீனாவின் 2 கருங்கல் மலை, அதாவது மதீனா அப்படிங்கிறது 2 மலைக்கு மத்தியில் தான் மதீனா இருக்குது. அதுதான் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 2 மலைகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியை புனிதமாக நான் ஆக்கினேன். மதீனாவிற்குள் இரத்தம் சிந்தப்படக்கூடாது, அங்கு அங்கு போருக்காக யாரும் ஆயுதம் ஏந்தப்படக்கூடாது, அங்கு உணவுக்காகவே தவிர எந்த தாவரமும் வெட்டப்படக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ மதீனா என்பது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு இடம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய இடம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க நம்ம சொல்லக்கூடாது. இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையினுடைய மிக முக்கியமான கொள்கை என்ன தெரியுமா? நபிமார்கள் அவர்களுடைய கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள். நபிமார்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள யாருமே என்ன செய்யல, இறந்து போகல, அவங்க மௌத்தாகலை, கபரில் என்ன செய்கிறாங்க? அவங்க உயிரோடு தான் இருக்கின்றார்கள். அவர்கள் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய அந்த ரவுதா ஷரீஃபிலே அவர்கள் துயில் கொண்டிருக்கின்றார்கள், தூங்கி உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்பதை நாம் சொல்லக்கூடாது. இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைக்கு நேர் மாற்றமானது. கொள்கையினுடைய விஷயத்திலே நம்ம என்ன செய்யணும்? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னால் அது அப்படியா, இது இப்படியா, அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், என்ன செஞ்சிடறாங்க? தடுமாறிடுறாங்க. கொள்கையின் விஷயத்திலே நாம் தடுமாறுமையானால் அது ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ்ஜுக்கு பிறகு
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு சென்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்பாக நேரடியாக நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.